என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால், என் தங்கமே, நாளைய ஏகாதசியினுடைய வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக நல்ல செய்தி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நல்ல நாளில் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என்றால் அதை என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவாயா என்ன? எல்லோருக்கும் கிடைக்காத வரமல்லவா என் குழந்தை, உனக்கு இந்த தாயானவள் என் மூலமாக கிடைக்கின்றது. என் தங்கமே, ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அம்மா அவரவர்கள் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிந்துதான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து அம்மா தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, கொடுப்பது இந்த வராகி என்பதனை நீ தெரிந்து கொள்வாயானால் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் ஒரு நாளும் தாழ்வாக தெரியாது. நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? உனக்கு கிடைப்பது எதுவாக இருந்தாலும், உனக்கு கிடைத்த விஷயம் என்னவாக இருந்தாலும் அதை இந்த வராகி கொடுத்தது என்று நினைத்து நீ செயல்படுத்த முயற்சி செய்வாயானால் அது உனக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும். மாறாக ஏனோ வாழ்க்கையில் வந்தது என்று நினைப்பாயானால் அது உனக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும். என் தங்கமே, பாவம் புண்ணியம் என்றால் என்ன? எதை செய்வது நல்லது என்று உனக்கு தோன்றுகின்றதோ அது புண்ணியம். எதை செய்யக்கூடாது என்று தோன்றுகின்றதோ அது பாவம். உலகில் பிறந்த அனைவருமே புண்ணியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் 100க்கு 80 பங்கு பாவத்தை தான் சேர்த்து வைக்கின்றார்கள். வாயாலும் மனதாலும் உடலாலும் பணத்தாலும் பலவித பாவங்களை அன்றாடம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். கயிற்றை எப்படி கழற்றினோமோ அப்படியேதான் அவிழ்க்க வேண்டும். அதுபோல பாவச் செயல்களின் பலனை கழிக்க புண்ணிய செயல்களில் அதிகமாக ஈடுபடுவது நல்ல விஷயமாகும். என் தங்கமே, மனம், வாக்கு, உடல், பணம் என எல்லாவற்றிலும் நல்ல செயல்களில் ஈடுபட்டு புண்ணியத்தை எப்பொழுதும் தேடிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். என் தங்கமே, நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கி விடுகின்றதல்லவா? அதுபோல தவறான விமர்சனங்கள் வந்த பிறகும் முயற்சிகளை செய்யாமல் இருப்பவர்களை வெற்றியானது ஒதுக்கிவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வீசுகின்ற புயலும் ஒரு மனிதனுக்கு வருகின்ற கோபமும் ஒன்றுதான். அது எப்படி தெரியுமா? வீசும் போதோ அல்லது பேசும் பொழுதோ அது தெரிவது கிடையாது. இரண்டுமே அடங்கிவிட்ட பிறகுதான் தெரியும் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் என்னவென்று. சாதாரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட சில சமயங்கள் அதிக போராட்டத்தை சந்தித்திருக்கும். என் தங்கமே, இறைவன் விலை மதிப்பில்லாத அனுபவத்தை அதன் மூலமாக உனக்கு கொடுக்க முயற்சிகளை செய்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்வதை சரியாக புரிந்து கொள். என் தங்கமே, ஒருவன் தான் செய்கின்ற தொழிலானது படுதோல்வி அடைந்து விட்ட நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் போவோர் வருவோரை எல்லாம் மிகுந்த மனவேதனையோடு நின்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது எதிரில் ஒரு குப்பை தொட்டியானது இருந்தது. அந்த குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்துச் சென்றார். அதுபோல மீண்டும் ஒருவர் அங்கு வந்தார். அவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டுக்களையும் பேப்பர்களையும் எடுத்து சாக்கில் நிரப்பிக் கொண்டு சென்றார். அதன் பிறகு ஒரு நாய் அங்கு வந்தது. எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு சென்றது. கடைசியாக ஒரு பசு வந்தது. அது அந்த குப்பையில் கிடந்த பச்சிலையையும் நிச்சயமாக சாப்பிட்டு விட்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்த படுதோல்வி அடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள் என்ன தெரியுமா?
ஒரு சிறிய குப்பை தொட்டியிலேயே இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால், பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாதா? எப்படியெல்லாம் பிழைத்து வாழ முடியும் என்று அவர் தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு, இனி தனக்கு எப்பொழுதும் தோல்வி என்ற ஒன்று கிடையாது, இனி வரும் காலங்கள் எல்லாம் எனக்கு பொற்காலம்தான் என்று சொல்லிக்கொண்டு சென்றார். என் தங்கமே, மிக பெரிய வெற்றி தன்னம்பிக்கை என்பதனை மறந்து விடாதே. அதுபோல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல செயல்கள் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானதாக இருக்கும் என்று எண்ணாமல், எதுவெல்லாம் உனக்கு சரியாக கிடைக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள். இந்த பரந்த உலகத்தில் எல்லோருமே ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ என்னோடு பேசு. உன்னுடைய சுவாசமானது சீராக மாறிவிடும். மனிதர்களிடம் பேசினால்தான் உனக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும், அதிகமான மன அழுத்தங்கள் ஏற்படும், பேசுகின்ற வார்த்தைகள் தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் உன் அம்மா என்னோடு பேசும் பொழுது உன்னுடைய மூச்சு காற்று தெளிவடைந்து விடும். நீ என் கைப்பிடித்து நடந்து செல்ல வேண்டும். அப்படி நீ நடந்து சென்றாயானால் மனதில் அதிக வலிமையோடு இருப்பாய். எனக்காக எப்பொழுதும் நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். நீ எனக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை நம்ப வேண்டும். என்னை நம்பினால் எப்பொழுதும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்தும் புரிந்தும் தான் நடந்து கொள்ள வேண்டும். நீ செய்யும் புண்ணியமும் தர்மமும் நீ தெரியாத இடத்தில் ஏதேனும் ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை அது காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. நீ வீழ்ந்தாலும் உன்னை வீழ்த்தியவர்களை ஒரு நாளும் பழி வாங்கிவிட நினைக்காதே. அவரவர் பலன்களை அவரவர்கள் சர்வ நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நேர்மை என்ற ஒன்றுக்கு எப்பொழுதும் மரணம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால், பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனக்கு இன்பமானதாக இருக்கட்டும். நாவை அடக்குதல் என்பது நல்ல குணங்களில் முதன்மையானது. சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது மௌனம் சாதிப்பவன் ஆண்டவனினுடைய சன்னதியை மிகவும் விரைவாக அடைந்து விடுவான் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை எவனொருவன் இந்த வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிகின்றானோ அவனுடைய இடத்திற்கே நீ தலை சிறந்தனாக செல்ல வேண்டும். அப்படி உன்னை செல்ல வைப்பது உன் வராகி அம்மா என்னுடைய கடமை என்பதை மறந்து விடாதே. புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை உன்னை புரட்டி போட்டு கொண்டுதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் ஒரு நாள் வெறுத்து விலகி ஓடிவிடும். அதை நீ கண்கூடாக காண்பாய். என் பிள்ளையே, அம்மா உன்னிடத்தில் ஒன்றை தெளிவாக சொல்கின்றேன். அதை உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொள். ஆகாயத்திற்கு சென்றாலும் சரி, நடுக்கடலுக்குள்ளேயே சென்றாலும் சரி, மலையின் இடுக்கில் சென்று மறைந்து கொண்டாலும் சரி, என் தங்கமே, தீய செயல்களை செய்தவர்கள் அதன் விளைவுகளிலிருந்து ஒரு நாளும் தப்பித்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வானம் என்பது ஒன்றுதான். அந்த நேரத்தில் அதில் வருகின்ற சூரியனும் வருகின்றதல்லவா? சுட்டெரிக்கின்ற சூரியனும் வருகின்றது. கண்ணுக்கு அழகாக தெரியும் நிலவும் வருகின்றது. வாழ்க்கையும் அதுபோல ஒன்றுதான். இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்து வரும். எதிர்கொண்டு வாழ்வதுதான் மனிதனினுடைய சிறப்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு கவலைகள் வருகிறதே என்பதை நினைத்து கலங்குவதை விடுத்து, நல்ல நாளில் வெற்றி செய்தி நம்மை தேடி வருகிறது என்பதை நீ மனதார ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.